welcome to my channel Mr.Waste. சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் டைம்ல செஞ்ச அந்த ராக்கெட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏகப்பட்ட ராக்கெட் இருக்கு. அதுல ஒரு 4 மாடல் ராக்கெட், பேப்பர் ராக்கெட் எப்படி பண்ணணும், அதை எப்படி லான்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோல என்ன சின்ன குறை இருந்தாலும் சின்ன நிறை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடே ஐ மேட் பேப்பர் ராக்கெட்ஸ். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை சென்டர் பாயிண்ட்டை 2ஆக மடித்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் 2 மேல் பகுதியும் கார்னரும் கீழே சேர்ற மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சேர்த்து மடித்து விட்ருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கார்னரை எடுத்து நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்ருங்க. ஒரு வாட்டி கூட உள்பக்கமாக அது போல் மடித்து விட்ருங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து 2ஆக மடிச்சிட்டிங்கன்னா ராக்கெட் ரெடி ஆயிரும். ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு வாட்டி கூட உள்பக்கமாக நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக மடிங்க. அப்போது ராக்கெட் பக்காவாக போகும். சரி, ஓகே. அடுத்த ராக்கெட்டுக்கு அடுத்த பேப்பரையும் ஸ்டார்டிங் அது போல் மடிச்சுக்கோங்க. மடித்து வச்சுருக்க கோனை கீழ்ப்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. கோனோட ஷார்ப் பாயிண்ட்டை கொஞ்சமாக மேல் பக்கமாக பார்த்து மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்த பேப்பரையும் 2 பக்கமாக நீட்டாக நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் 2 கார்னரையும் எடுத்து நம்ம சின்னதாக மடித்து விட்டு அந்த கோனுக்குள்ளாடி சொருகி விடுங்க. 2 சைடில் இருக்கிற 2 கார்னரை. அதுக்கப்புறம் அந்த பிளெயின் மாடலில் நீட்டாக 2ஐயும் மடக்கிட்டீங்கன்னா நம்மளோட ராக்கெட் ரெடி ஆயிரும். இது ராக்கெட் இல்லை, பிளெயின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட செகண்ட் ராக்கெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்த ராக்கெட் பண்ணலாம். மறுபடியும் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை கோன் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. 2 வாட்டி உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக மடிச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச ராக்கெட்டில் நம்ம இன்னொரு வாட்டி உள்ளாடி மடித்து தான் நம்ம மொத்தமாக மடிப்போம். ஆனால் இந்த ராக்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம உள்பக்கமாக மடிச்சுட்டு இனி 2 லேயரை நம்ம எடுத்து வெளிப்பக்கமாக நம்ம மடிக்கணும். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு பிளைன் லுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, சிம்பிளாக அடுத்த பிளைனும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது தான் ரப்பர் பேண்ட் ராக்கெட். இந்த ராக்கெட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்த அந்த கூர்மையான ராக்கெட்டை எடுத்து நான் என்ன வரைகிறது போல் வரைஞ்சி நீட்டாக அவ்வளோ இடத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம ரப்பர் பேண்டை கரெக்டாக மாட்டி இழுத்து விட்டோம்னா எல்லா ராக்கெட்டை விட ரொம்ப தூரம் இதுதான் போகும். ஓகே, நம்ம இப்போ 4 ராக்கெட்டையும் டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வீடியோவை கிளியராக பார்த்துக்கோங்க. 2 ஆள்காட்டி விரல் வச்சு அதை பிடிச்சி அப்படியே நம்ம திரும்ப மறைச்சி அப்படியே நம்ம புஷ் பண்ணி விடணும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு புஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அது லாங்காக போகும். இது நம்ம செகண்ட் பண்ண பிளைன். இது நம்ம த்ரோ பண்ணோன்னா ரிட்டர்ன் ஆகி நம்ம பக்கத்துலேயே வரும். அப்புறம் இது நம்ம பண்ண 3வது பிளைன். இது சும்மா த்ரோ பண்ணாலே நிறைய தூரம் போகும். பார்த்தீங்களா, வெளியிலே போய் விழுந்துருச்சு. அப்புறம் ஃபைனலாக இதான் நம்மளோட ரப்பர் பேண்டு ராக்கெட். சும்மா ரப்பர் பேண்டை அதில் மாட்டி இழுத்து விட்டுட்டாலே போதும், ஜெட்டு போல போகும். ஓகே, இப்போ நம்ம தந்தி அனுப்பலாம். Subscribe to Mr.Waste. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 4 ராக்கெட்டில் எந்த ராக்கெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.